தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டமானது இன்று எதிரிகளினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. 50களில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பிழையான மிகவும் அறிவறுக்க தகுந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. இப்பொழுது கேளுங்கள், உடைத்துக் கொண்டு போன முதல் அதற்கு ஆப்பு வைத்த முதலாவது நபராக சுமந்திரன் உண்டு. நான் மறக்கவே மாட்டேன். டிஎன்ஏ உடைத்தீர்கள், இப்பொழுது தமிழரசு கட்சியை உடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஒட்டுங்கள், கேச விட்டுறப்பட்டதோ. நான் பாவி, நான் பெரும்பாவி, நான் மிக பெரும்பாவி. சிறுவன் அணிக்கு தைரியம் இருந்திருந்தால் சுமந்திரனை துரத்தி இருக்க முடியும். மாட்டின் ரோட்டில் 500 பேரை கொண்டு போய் ஊர்வலம் நடத்தியிருந்தால் சுமந்திரனை துரத்தி இருக்க முடியும். ஆனால் ஸ்ரீதரனும் பல குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கிறார். ஸ்ரீதரனுக்கு தான் சொல்லி, எப்படி உங்களுடைய நலன்களுக்காக எங்கள் மக்கள் நலன்களை நீங்கள் விற்பீங்கள்? எப்படி எங்கள் மக்கள் நலன்களுக்காக நீங்கள் உங்களை முன்னுதாரணப்படுத்த தவறுவீங்கள்? ஸ்விஸ் பர்ன் மாநகரம் பூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்லா அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் அரசறிவியலின் மூத்த அரசறிவியல் ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல வினாக்கள். நடைமுறை நாட்களில் தமிழ் தேசிய இனம் தன்னுடைய தேசிய தன்மையிலிருந்து உருமறைப்பு செய்யப்படுகின்றதா அல்லது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகின்ற ஆபத்தை நோக்கி சதி கோட்பாடுகள் பின்னப்பட்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தமிழ் தேசிய பரப்பிலும் தமிழீழ மக்கள் மத்தியிலும் அதிகரித்துள்ளதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையில் சர்வதேச அரசியல், பூகோள அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசிய இனம் தன்னுடைய தேசிய இனத்துக்குரிய முழுமையான நிலையிலிருந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக சில ஏவலாளிகள் அல்லது சில ஒற்றர்கள் சதிக்காட்பாடுகளோடு தமிழ் தேசிய இனத்துக்குள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஏற்கிறீர்களா, நிராகரிக்கிறீர்களா அல்லது ஆமோதிக்கிறீர்கள்? தமிழ் தேசிய இனம் இன்று பெருமளவு சிதைவுக்கும் சீரழிவுக்கும் உள்ளாகி இருக்கிறது. இதனை நாம் சரியாக கட்டமைப்பு செய்ய வேண்டிய இறுதி காலகட்டத்தில் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்தை தனிப்போரின் பின்னான காலம், தனிப்போரின் பின்பின்னான காலம், இன்றைய காலம் என்ற 3 சர்வதேச கட்டமைப்பு தளங்கள் கொண்ட பின்னணியில் நாங்கள் தேசிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். முக்கியமாக இன்றைய சூழலில் தமிழ் தேசிய இனத்தை 100% நாங்கள் மீள்கட்டமைப்பு செய்ய வேண்டிய தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருப்போம். இதுதான் முதலாவது பிரச்சனை. முதலாவது ஒரு அரசியல் சித்தாந்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டமானது இன்று எதிரிகளினால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் இதனை மீறி வெற்றி கொள்ள முடியும். எவ்வாறு வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு வாக்கியம் சொல்வார். அதாவது ரெவல்யூஷன் கவுண்டர் ரெவல்யூஷனைஸ்ட், புரட்சிகரமான பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கவுண்டர் ரெவல்யூஷன் ரெவல்யூஷனைஸ்ட், எதிர்ப்புரட்சி புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கு. அதாவது புரட்சிகரமாக பின்னடைவை கண்டிருக்கிறது, எதிர்ப்புரட்சி ஒரு புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது ஒரு தெளிவான நிலைமை. இப்போது நாங்கள், அதாவது நீங்கள் மிக இலகுவாக பார்க்கக்கூடிய இடம் என்று சொன்னால், தமிழரசு கட்சியினுடைய ஆரம்பத்தோடு உருவான சமஷ்டி கோரிக்கை 49ஆம் ஆண்டு உருவான அந்த கோரிக்கையில் இருந்து போராட்டத்தை நீங்கள் நீட்டிக்கொண்டு வந்தீங்களாக இருந்தால், இப்போது அந்த பின்பக்க வாய்ப்பு பெரும் செயல்களுக்கு உள்ளாக இருக்கிறது. அதே வேளையில் எதிரியுடைய வளர்ச்சி புவியியல் ரீதியாக எதிரி பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறார். தமிழ் பிரதேசங்களை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார். இராணுவத்தை பெரிதாக வளர்த்திருக்கிறார். ஒரு முக்கியமான இலவாத புள்ளிவட்டத்தை சொல்லலாம். 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது இலங்கை இராணுவத்திற்கு இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர் ஒரு பிரிகேடியர் தான். ஒரு பிரிகேடியரின் கீழ் ஆகக்கூடியது 10,000 படையினர். ஆனால் ஒரு பிரிகேடியில் நடைமுறையில் 8,000 படையினரே இருந்தார். எனவே 29ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட காலத்தில் இலங்கையில் 8,000 இராணுவத்தினரே இருந்தார்கள். சரி, ஒரு பிரிகேடியர் தான் இராணுவ தலைமை தளபதியாக இருந்தார். இப்போது இலங்கையில் 3,46,000 படையினரும்
இரண்டாவது ஃபீல்ட் மார்ஷல் என்கின்ற அதி உயர் பட்டம், அதாவது ஒரு அந்நிய நாட்டுடன் அது ஒரு கூட்டுப்படையுடன் பல நாடுகள் சேர்ந்த கூட்டுப்படையுடன் யுத்தம் புரிந்து வெற்றி பெற்றவருக்கு தான் வரலாற்றில் எப்பொழுதுமே இத்தகைய பட்டங்களை, அதாவது சரத் பொன்சேகாக்கு வழங்கப்பட்ட போன்ற ஃபீல்ட் மார்ஷல் பட்டங்கள் வழங்கப்பட முடியும். ஆனால் இன்று அவர் இலங்கை ஒரு ஃபீல்ட் மார்ஷலை கொண்டிருக்கிறது. அவர் அதற்கு கீழ் இலங்கையுடைய படை கட்டமைப்பு இருக்கிறது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், ஈழத்தமிழர்களுடைய படையில் இப்பொழுது குண்டூசி உள்ள ஆயுதமாக இல்லை, ஒரு ஆயுதம் தாங்கிய போராளி கூட இல்லை. 84ஆம் ஆண்டிலே முதலில் அவருடைய கணக்கின்படி இலங்கையில் பயங்கரவாதிகளின் தொகை, எல்லா இயக்கங்களையும் சேர்த்து பயங்கரவாதிகளின் தொகை 25,000-ஐ தாண்டி விட்டது என்றும், அதாவது ஆயுத பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளின் தொகை 25,000 இருக்கிறதாகவும், அப்போது தான் பதவியேற்கும் பொழுது 12,000 படை தான் இருந்தது என்றும், அது சற்று வளர்ந்து கொண்டு வருகிறது என்றும், ஏறக்குறைய 24,000-ஐ தாண்டவில்லை என்றும், ஆனால் தமிழ் பக்கத்தில் உள்ள படை பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் அது 25,000-க்கு மேல் இருக்கிறது என்று கூறலாம். சரி, சுமாராக நாங்கள் கணக்கு பெறுவோம், பேலன்ஸ்டாகவே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எங்களிடம் கோட்டையும் இல்லை, கொத்தளங்களும் இல்லை, குண்டூசியும் இல்லை, படையும் இல்லை, பட்டாளங்களும் இல்லை. எதிரிடம் கோட்டை, கொத்தளம், படை, பட்டாளம், வெளிநாட்டு அரண், வெளியிலிருந்து வரக்கூடிய இராணுவ உபகரணங்கள், நிபுணர்களின் ஒத்துழைப்பு, ஆலோசனைகள், இப்படி எதிர்ப்புரட்சிகர வளர்ச்சி அடைந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் கீழே போய் போராட்டம் அடியொற்றத்துக்கு போயுள்ளது. இது ஒரு நிலைமை. இந்த நிலைமையின் கீழ் தான் கோரிக்கைகளும் கீழே போயுள்ளன. அதாவது சமஷ்டியில இருந்து அப்படியே வந்து தேஞ்சி வந்து ஒரு கட்டத்தில் சமஷ்டி போய் தந்தை செல்வாவுடைய காலத்திலேயே அவரே பிராந்திய சபை என்று 3 பிராந்திய சபைகளுக்கு வந்து அவரே பண்டார நாயக்கா போடும், அவரே பிறகு டக்ளீஸ்வர நாயக்காவோடு 7 மாவட்ட சபைகள் வந்து பிறகு அமிர்தலிங்கத்தோட மாவட்ட அபிவிருத்தி சபை என்று வந்து பிறகு தமிழில் வந்து உயர்ந்தது. இதுதான் சோகமான ஒரு உண்மை இருக்கிறது. பலரும் இதுவரை நாங்கள் சொல்ல தவறுகிற உண்மை இருக்கிறது. தமிழீழ கோரிக்கை வந்துகொண்ட தீர்மானத்தின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்டு 77ஆம் ஆண்டு பொது தேர்தல் நடந்து மக்கள் ஆணையை அது பெற்றது. தமிழீழத்துக்கான தனி அரசு அமைப்பதற்கான வறுமை மக்கள் ஆணையை பெறவில்லை. தமிழர்களுக்கு ஆன ஒரு இடைக்கால அரசாங்கத்தை, தமிழகத்துக்கான இடைக்கால அரசாங்கத்தை பெறுவோம் என்று தேர்தல் ஞாபகத்தில் திட்டவட்டமாக கூறும். தேர்தல் முடிந்தது. அப்பொழுது ஒரு சொன்ன உதாரணம் சின்ஃபை தேர்தல் முடிந்த பின்பு எப்படி அவர்கள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை போகிறார்களோ, உருவாக்குகிறார்களோ, அதாவது ஐரிஷ் போராட்டம், அப்படி இங்கே நாங்களும் போராடுவோம் என்று தமிழர் விடுதலை கூட்டணி கூறியது. ஆனால் அவ்வாறு கூறிய தமிழர் விடுதலை கூட்டணியும் தமிழ் தலைமைகள், நான் ஒரு கட்சியையோ நபர்களையோ முக்கியத்துவப்படுத்தவில்லை, ஒரு நடைமுறையைத்தான் பேசுகிறது. நான் ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி தான் பேசுகிறேன். அதாவது நாங்கள் இங்கு வந்து கருத்து ரீதியான கட்டமைப்பு ரீதியான விடயங்களை பற்றி பேசுவோம், நபர்களை பற்றி பேசுவதற்கு அப்பால். சரி, இப்படி மக்களாணையை பெற்ற பின்பு 80ஆம் ஆண்டு மாவட்ட அபிவிருத்தி சபைக்கு தமிழ் அரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் சேர்ந்த TLF போறோம். அதங்களோட தேர்தலுக்கு நின்றார். அப்ப பெறப்பட்ட அந்த ஆணையை கூட மீறி ஒரு அரசியல் நிலை போனது. இப்படி ஒரு சீரழிவுக்கு போனது. இந்த சீரழிவின் பின்னணியில் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற இந்த கன்ஸ்பிரசி தியரி இப்பொழுது நடைமுறையில் உள்ளது. நீங்க உள்ளதா என்று கேட்டால் 100% உள்ளது என்றுதான் சொல்வேன். இது பல்பரிமாணத்தோடு இருக்கிறது. இவற்றை இட்டு நீங்கள் என்னோட மிகவும் விரிவாகவும் ஓப்பனாகவும் வெளிப்படையாகவும் கேள்விகள் நான் மிகுந்த பொறுப்புணர்வோடு உங்களுக்கு சொல்வேன். பதில்கள் முற்றிலும் அறிவு சார்ந்ததாகவும் நடைமுறைக்கு பொருத்தமானதாகவும் தமிழீழத்தை கட்டமைப்பதற்கான பாதையை அமைக்கின்ற ஒரு பணியில் அது கால் அடியெடுத்து வைப்பதாகவும் மட்டுமே இருக்கும். இந்த கற்பனைக்கு இடமிடாது. கற்பனாவாதிகள் நிச்சயமாக தமிழீழத்தின் எதிரியின் கையாட்கள். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், மாவட்ட சபையோடு அன்று சமஷ்டியாக ஆரம்பித்த தமிழரசு கட்சி மாவட்ட சபையோடு நின்று விட்டதாக கூறினீர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கிய போது ஒருவர் போட்டியிடலாம், அது எந்த அளவுக்கு சாத்தியம், ஒரு பெரும் வேட்பாளரை நோக்கித்தானே ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்கின்ற புது வியாக்கியானத்தையும் கொடுத்தவர் சுமந்திரன். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் ஐக்கியராட்சி என்கின்ற அந்த புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் இன்று வரைக்கும் விடாப்பிடியாக நின்று
அனைத்து கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து கடந்த வாரம் ஒரு கலந்துரையாடல் நடத்திய போதும் கூட பிடிவாதத்தோடு அதற்கு செல்லாமல் நான் ஐக்கியராட்சி என்பது அது ஒரு சமஷ்டி கூறுகளோடு இருக்கக்கூடிய ஒரு கூற்றாகத்தான் அவர் இன்று வரையும் நிறுவிக்கொண்டிருக்கின்றார். இங்குதான் சந்தேகம் வலுக்கின்றது. தமிழ் தேசிய இனம் சுக்குநூறாக போகின்றதா அல்லது சுக்குநூறாகுவதற்கான மூலக்கூறுகளை சுமந்திரன் வகுத்துக் கொண்டிருக்கிறாரா? இரண்டு கேள்விகளை ஒன்றாக கேட்டிருக்கிறது. இரண்டுக்கும் தனித்தனி நான் தான் சொல்லப்பட்டேன். முதலாவது, இங்கு நீங்கள் சரி இருக்கிறதா, சரி கோட்பாடு இருக்கிறதா ஒரு கேள்வி கேட்கிறீர்கள். இப்படி நடக்கின்ற நடைமுறை எங்களுக்குள்ளே விடப்போகிறது என்று கேட்கிறீர்கள். நான் இரண்டுக்குமே சொல்றேன். வரலாற்றில் ஒரு ஷாப்பான உதாரணம் இருக்கிறது. இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்தது இந்திய தேசிய தலைவர்கள் கிடையாது. இந்தியாவில் ஆயுத போராட்டம் எழுந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கு, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவில் ஸ்தம்பிதத்தை ஏற்படுத்திவிடும் என்ற அச்சத்தின் பின்னணியில் அங்கு ஒரு அகிம்ச ரீதியான போராட்டத்தை உருவாக்கி தலைவர்களை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற ஒரு சதி ஆலோசனையின்படி பிரித்தானியா ஹியூம் என்கின்ற ஒருவரை, தனது நபரையே இந்திய தேசிய காங்கிரஸை அமைக்க அனுப்பியது. அவர்தான் 1890 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பித்தார். எனவே இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பித்தவரே ஒரு உளவாளி தான். பிற்காலத்தில் தான் வரலாறு அந்த உண்மையை கண்டுபிடித்தது. அது வேறு கதை. ஆனால் அப்படி ஒன்று நடக்க முடியும் என்பது உண்மை. எனவே எப்பொழுதும் ஒன்றை வெளியிலிருந்து எதிர்ப்பதை விடவும் உள்ளுக்கிருந்து அதனை சிதைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்பொழுதும் நீங்க சொல்றபடி அந்த சந்தேகம் இருக்கிறது. இப்படி ஒரு கன்ஸ்பிரசி இங்க நடக்கிறதா என்கின்ற பிரச்சனை இருக்கிறது. அதை நடைமுறையாக நாங்கள் எப்படி யோசிக்க வேண்டும் என்றால், நீங்க கேட்ட மாதிரி பொது வேட்பாளரை நிறுத்தி தேர்தல் போன்ற விடயங்களை பற்றி கேட்டவங்க நான் ஒரு தெளிவான பதிலை சொல்லியேன். மக்கள் தான் உண்மையான பலம். ஈழத்தமிழர்கள் தங்கள் போராட்டத்தில் 2 வியூகங்களை தெளிவாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கூட நிரப்ப வேண்டும். நான் ஒருபோதும் சர்வதேச அரசியல் வியூகத்திலிருந்தும் உள்நாட்டு விடுதலைக்கான வியூகத்திலிருந்தும் தமிழக மக்களின் விடுதலையை பார்க்க போவதும் இல்லை. அது தவறான 2 இணைச்சியை பார்ப்பேன். இப்போது உங்களுக்கு ஒன்றை சொல்லலாம். சர்வதேச அரசியலின் தெளிவான பங்கும் உள்நாட்டு அரசியலின் தெளிவான பாத்திரமும் ஒன்று சேர வேண்டும். 2க்கும் பொதுவாக ஒரு வியூகம் இருக்க வேண்டும். 2ஐயும் இணைக்கின்ற ஒரு தந்திரோபாயம் இருக்க வேண்டும். அது எங்களிடம் இல்லை. முதலாவது விடயம், உள்நாட்டு ரீதியாக உன்னை ஒருமைப்படுத்தி நீ வெளிநாடுகளிடம் உரிமையை கேட்கிறதை விட்டுட்டு கேட்க வேண்டாம் சொல்லிடுறேன். அவர்களிடம் மட்டும் யுத்தத்தை தொடுத்துக் கொண்டிருக்கிறதை விட்டுட்டு உன்னை பலப்படுத்து. உன்னை பலப்படுத்தினால் எதிரியை இலகுவாக பலகீனப்படுத்த முடியும். ஈழத்தமிழர்கள் தாங்கள் பலகீனமடைந்திருக்கிறார்கள். ஈழத்தமிழரை பலகீனப்படுத்த நீங்கள் கூறியது போல பல சக்திகள் போராட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்டுள்ளன. போராளியாக இருப்பவர்களே தங்களுடைய அறியாமையினாலேயே எதிரியின் சேவர்களாக செயல்படுகின்றனர். இவற்றை களைய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அறிவார்ந்த அணுகுமுறை. அவற்றுக்கான ஒரு மத்திய தலைமைத்துவம். ஈழத்தமிழர்கள் இன்று உலகளாவிய அரசியல் போக்கின் சூழலில் ஒரு புதிய சர்வதேச சூழலுக்கு பொருத்தமாக தம்மை தேசிய கட்டமைப்பு செய்ய வேண்டும். அதற்கு முதல் தேவை வெளியுறவு கொள்கை. சர்வதேச சூழலுக்கு பொருத்தமாக நான் எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன். ஈழத்தமிழர் விடுதலையில் அக்கறை உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன். நீங்கள் ஈழத்தமிழர்களின் விடுதலையில் உண்மையான ஆர்வம் உள்ளவர்களானால் சர்வதேச ரீதியாக இத்தகைய வியூகத்தை, சாத்தியமான வியூகத்தை முன்வையுங்கள். ஒரு சாத்தியமான வியூகத்தை முன்வைத்தால் அதற்கு உள்நாட்டு அரசியலை இணையுங்கள். 2ஐயும் செய்வோம். அதற்கு நான் 100% எல்லா சக்தியோடும், அந்த அத்தகைய உணர்வு கொண்டு சக்தியோடு ஒத்துழைப்போம். நீங்கள் வெறுமனே ஒவ்வொருத்தரும் மீது கற்களை எறிந்து கொண்டு, முக்கியமாக எங்களோட ஒரு தீய கலாச்சாரம் உண்டு. உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. 50களில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பிழையான மிக அறிவறுக்க தகுந்த ஒரு கலாச்சாரம் இருந்தது. மரமுட்டிகளை வீசுகின்ற கலாச்சாரம். 2 கட்சிகள் இருக்கிற, தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ். ஒன்று செயலகம் திறந்தால் மற்றது கொண்ட மரமுட்டியை கொண்டு அதுக்கு மேலே அடிக்கும். ஒன்று அடிக்கா மற்றது திருப்பி மரமுட்டியை அடிக்கும். 2 கட்சிகளும் மரமுட்டிகளை 50களில் அடித்தார்கள். 50களில் 60களின் முற்பகுதியின் பின்புதான் அவர்கள் அதை கைவிட்டார்கள். அந்த மரமுட்டி கலாச்சாரம் இன்று எங்களுடைய அறிவியலில் இருக்கிறது, எங்களுடைய வெப்சைட்டுகளில் இருக்கின்றன, ஊடகங்களில் இருக்கின்றன, அதாவது சோசியல் மீடியாக்கள் இருக்கின்றன. மரமுட்டி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள். ஒருவர் மீது ஒருவர் செருவி வீசுவது, ஒருவர் மீது ஒருவர் மரத்தை வீசுவது விட்டுட்டு கருத்துக்கு வாருங்கள். ஒரு சாத்தியமான கருத்தை முன்வையுங்கள்.
சாத்தியமான ஒரு பாதையை முன்வையுங்கள். அந்த பாதையின் நடைமுறைக்கு போக முடியுமா இல்லையா அதை கண்டுகொள்ளுங்கள். நடைமுறைக்கு போகாத இந்த தத்துவத்தையும் முன்வையாதீர்கள். எந்த உன்னதமான தத்துவமே ஆனாலும், எந்த உன்னதமான லட்சியமே ஆனாலும் நடைமுறைக்கு பொருந்தாவிட்டால் அது விரண்டவாதமும் எதிரிக்கு சேவகம் செய்யும் எதிரியின் வேதனூலமாகவே அது இருக்கும். எனவே நடைமுறைக்கு போகின்ற ஒரு தத்துவம் தான் தத்துவம். நடைமுறைக்கு போகாம நீங்கள் வானத்தில் ஏறி நட்சத்திரங்களை பிடுங்கி வந்து உனது காலில் தோரணங்களாக தொங்க விடுவேன் என்று நீங்கள் எழுதலாம், பேசலாம், நன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு வசீகரமாக பேசலாம், கவர்ச்சியாக இருக்கும், நடக்காது. அப்படி தமிழீழத்தை நீங்கள் வெறும் கற்பனமாக லட்சியங்களை காண வேண்டாம், நடைமுறையில் காண முடியும். அதற்கு வழி உண்டு. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஓவர்நைட்டில் அல்ல, அவற்றுக்குரிய வழிமுறைகளில் மட்டும்தான் ஒரு சாத்தியம். எனவே இப்பொழுது நீங்கள் கேட்பது போல தமிழ் மக்களுக்கு 2 பிரதான விடயம் ஒன்று சர்வதேச ரீதியாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவது, ஒழுங்கமைப்பது தமிழர்களை. அவற்றுக்கு பொருத்தமாக உள்நாட்டுக் கொள்கையை எவ்வாறு வகுத்து உள்நாட்டுக் கொள்கையின் சர்வதேச கொள்கையை எவ்வாறு இணைப்பது, இவற்றில் எங்களுக்கு பாண்டித்தியமில்லை. நாங்கள் சும்மா கதைப்பாங்க, கல்லறை ஒருவர் மீது ஒரு கல்வி வீசுவோம், இல்லை அதை கைவிடுங்கள். புத்திபூர்வமாக எது சாத்தியம் என்றதை மட்டுமிடுங்கள். அந்த சாத்தியமான விடயத்தில் மட்டும்தான் நீங்கள் கருத்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு சாத்தியப்பட்ட நடைமுறை சார்ந்த கூறியை பாருங்கள். 78ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கொமேனிக்கு நெருக்கடி வந்தது. கொமேனி 14 - 15 ஆண்டுகள் வரை அவர் வெளிநாடுகளில் தஞ்சம் கொண்டு வாழ்ந்தார். கடைசியாக புரட்சியில் இருந்து கொண்டிருந்த கடைசி 5 மாதங்கள் முக்கியமான மாதங்கள். அந்த முக்கியமான மாதங்களில் அவர் எங்கு போய் தஞ்சமடைந்திருந்தார் என்பதை கேளுங்கள், பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்காவினுடைய கையாள் என்று சொல்லப்படுகின்ற ஷா மன்னனுக்கு எதிராகவும் தான் கொமேனி புரட்சியை செய்தார். அப்போது அவர் மேற்குலகத்துக்கு எதிராகவும் வெள்ளையின ஆதிக்கத்துக்கு எதிராகவும் புரட்சியை செய்தார். அந்த புரட்சியை அவர் செய்த பொழுது பிரான்சில் தளமிட்டிருந்தார். பிரான்ஸ் ஒரு நேட்டோ நாடு, ஒரு அமெரிக்க சார்பு நாடு, அமெரிக்காவின் மிக நெருக்கிய நண்பு நாடு. பிரான்சின் தலையில் கொமேனியை பாதுகாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஒரு இஸ்லாமிய நாட்டில் கொமேனி கொல்லப்படலாம், ஒரு இஸ்லாமிய குழுவினால். ஆனால் பிரான்சில் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு இருந்தது. அதை அவர் பாதுகாத்தார். 4 மாதங்கள் மிக கடுமையான காலத்தில் கொமேனி போராட்டத்தின் மிக உன்னதமான காலம் கடைசி 4 மாதங்கள். அந்த 4 மாதங்களும் அனைத்து மீடியாக்களையும், உள்நாட்டு வெளிநாட்டு சர்வதேச மீடியாக்களை ஒருங்கிணைத்தார். அவருடைய மீடியாவும் ஒருங்கிணைத்தவையும் தெளிவாக நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் மீடியாக்களை ஒருங்கிணைத்தவையும் அவர் வழங்கிய பேட்டிகளும் தான் ஈரானிய புரட்சியின் முதுகெலும்பாயின் ஆசானாயின் இறுதி கட்டத்தில் செயல்பட்டது. அப்போது ஈரானின் ஒரு வார்த்தை தத்துவமாக இருந்தது. அது பின்பு ஆப்பிரிக்காவிலும் இருந்தது. ஒரு குரல், ஒரு வார்த்தை, கொமைனி கொமைனி கொமைனி. கொமேனி என்றால் அமெரிக்க எதிர்ப்பு, ஷா எதிர்ப்பு, வெள்ளைய எதிர்ப்பு, ஈரானிய விடுதலை, ஈரானிய புரட்சி. இந்த கொமேனி என்ற சொல்லுக்குள் இவ்வளவு நடக்கிறாங்க. இதே போலதான் ஆப்பிரிக்காவிலும், சவுத் ஆப்பிரிக்காவிலும் மண்டைலா 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 இப்போது மண்டைலா மூச்சு விட முடியாமல் 26 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார். அவரை ஒருவரும் கண்டார் கூட காண இல்லை. மண்டைலா ஒரு மந்திரை சொல்லாக மாறி இருந்த போது மண்டைலா கருங்கற்களை உடைக்கும் ஒரு சிறை கைதியாக இருந்தார். ஆனால் ஒவ்வொரு கருங்கல் உடைப்பையும் ஆழமாக அவருடைய பெயர் புரட்சியை, விடுதலையை முன்னெடுத்தது, கொமேனியை முன்னெடுத்தது. ஆனால் கொமேனியிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் கொண்டிருக்கிறது. எதிரியின் பாசறையில் அவர் தன்னை வளர்த்து பாதுகாத்து புரட்சியை சாத்தியமாக்கினார். இதனை புரிந்து கொள்ள கொஞ்சம் மண்டைக்கு அறிவு வேணும். இது சாத்தியமாக்குறது யதார்த்தம் பற்றி சிந்தனை வேணும். கொமேனியை கொல்ல பிரான்ஸ் அனுமதித்தால் வெள்ளைகளுக்கு எதிராக அரபு உலகம் மட்டுமல்ல, இஸ்லாமிய உலகம் மட்டுமல்ல, உலகில் ஜனநாயகம், 3ஆம் உலக நாடுகள் அனைத்துமே மேற்குலகத்துக்கு எதிராக சிந்திக்கும். மேற்குலகம் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்தது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டிருந்தீர்கள் சதி கோட்பாடு தொடர்பிலும். தமிழரசு கட்சி தமிழ் இனத்தினுடைய நீண்ட பெரும் பாரம்பரியத்துக்கு சொந்தமாக இருக்கின்றது. இப்போது அது 75 ஆண்டுகள் ஒரு பெரும் வரலாற்றை கடந்திருக்கின்றது என்றெல்லாம் கூறினீர்கள். இப்போது சதி கோட்பாட்டில் அண்மைய நாட்களில் எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் வெளிப்படையாக பேச வேண்டும். இப்போது தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் அங்கு அவர்கள் பொடி வைத்து பேசுகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. வெளிப்படையாக பேசுவது
ஏற்பதற்கு எல்லோரும் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சட்ட பயங்கரவாதத்தை தமிழரசு கட்சி இப்போது தனக்கு ஒரு தற்காப்புக்காக இந்த சதி கோட்பாட்டை நகர்த்துவதற்கும் சதி கோட்பாட்டை யாரும் முறியடித்து விடக்கூடாது என்பதிலும் தமிழரசு கட்சி சட்ட பயங்கரவாதத்தை கையில் எடுத்திருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இலங்கை தமிழரசு கட்சி முதன்முறையாக தலைவர் தெரிவுக்காக ஜனநாயக முறையில் ஒரு தெரிவை நடத்தியது. அந்த தெரிவில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் தெரிவு செய்யப்படாமல் முடக்கப்படுகிறார். அதன் பின்னர் அதிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் அதன் பின்னர் அதில் எழுப்பப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஜனாதிபதி தேர்தல் வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒருவேளை ஸ்ரீதரன் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளருக்கு இலங்கை தமிழரசு கட்சி வெளிப்படையான ஆதரவு வழங்குவதை தடுப்பதற்காக ஒரு சதி கோட்பாடு பின்னப்பட்டதா சுமந்திரனால். அதன் பின்னர் அதனுடைய முழுமையான பொறுப்பையும் அல்லது அதனுடைய முழுமையான அதிகாரத்தையும் சுமந்திரன் கைப்பற்றுகின்றார். ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது சஜித் பிரேமதாசாவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற ஒருதலைப்பட்சமான ஒரு முடிவினை கட்சிக்குள் ஜனநாயக மறுப்போடு மேற்கொள்ளுகின்றார். அதன் தொடர்ச்சியாக அதன் பின்னர் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி NBP யாழ் மாவட்டத்தில் வெல்வதற்கும் சுமந்திரன் ஒரு களம் அமைத்தாரா அல்லது அதுவும் ஒரு சதி கோட்பாடா என்று எண்ண தோன்றுகின்றது. 8 பேரை தன் சார்பு வேட்பாளர்களையும் அறிவு சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள், சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக மட்ட தலைவர்கள் யாரையும் உள்வாங்காமல் தன்னோடு முன்னுக்கும் பின்னுக்கும் தெரிந்தவர்களை வேட்பாளராக்குகின்றார். அங்கு தமிழரசு கட்சி படுதோல்வி அடைகின்றது. அதிலும் சதி கோட்பாடு இருக்கின்றதா? அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் பதில் செயலாளராக இருந்தவர் பதவி விலகுகின்றார் நோய்வாய் காரணமாக. அந்த பதில் செயலாளரை தான் பொறுப்பேற்றுக் கொண்டு இப்போது தான் செயலாளர் என்று கட்சியையும் தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது திசை மாறுகின்ற அல்லது இனத்துக்கு முரணான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒட்டுமொத்த சதி கோட்பாடுகளையும் பின்னக்கூடிய சதியின் சூத்திரதாரியாக சுமந்திரன் இருக்கின்றார். நல்லது. நான் இதை இன்னும் சற்று பிறந்த அடித்தளத்துக்கு கொள்வோம். கேட்டுக்களை அனைத்துக்கு நான் பதில் சொல்கிறோம். முதலாவது, ஈழத்தமிழருடைய அரசியலில் நீண்ட காலமாக தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய சூழல், குறிப்பாக முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு உள்ள உலக அரசியல், உள்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியத்துக்கான ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, ஒரு அறிவியல் பார்வை வேண்டும். அது இல்லை. அது வந்துவிடக்கூடாது என்பதில் எதிரியை விட எம்மவர்களோடு இருக்கக்கூடியவர்கள், எதிரிக்கு சேவகம் செய்யக்கூடியவர்கள் தெளிவாக சதி கோட்பாடை பின்னுகிறார்களா? நீங்க சொல்றது சரி. ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது. தமிழரசு கட்சி ஒரு சில தலைவர்களுடைய குறைகள் உண்டு என்பது நீங்க சொல்வது எந்த சந்தேகமும் இல்லை. இங்கு நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சரை போட போகிறேன். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பின்பு நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் கிடைத்தன. அதாவது நாங்கள் அடைந்தது மாபெரும் தோல்வி. தியாகத்தின் அளவு இமயமென இருந்தது, தோல்வியின் அளவு அதள பாதாளம் என இருந்தது. இப்படி தோல்விக்கும் தியாகத்துக்கும் இடையில் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருந்தது. இது முதலாவது இடம். இதன் பின்பு நாங்கள் கன விடயங்களை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது எங்களுக்கு கிடைத்த தோல்வியின் அளவு பெரிதே ஆனாலும் தோல்வியின் அளவை விடவும் எங்களுக்கு கிடைத்த அனுபவத்தின் அளவு பெரிது. வினோதமான படிப்பினைகள் எங்களுக்கு கிடைத்தன, அனுபவங்கள் கிடைத்தன. அந்த அனுபவங்களை நாங்கள் ஒரு படிப்பினையாக பெற தவறிவிட்டோம். அனுபவங்களிலிருந்து பாடங்களை பெற தவறிவிட்டோம். ஆனால் இழப்பின் அளவை விடவும் தியாகத்தின் அளவை விடவும் அனுபவத்தின் அளவு எங்களுக்கு பெரிது கிடைக்கிறது. அந்த பெரிய அனுபவத்திலிருந்து நாங்கள் படிப்பினைகளை, பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நாங்கள் எங்களுடைய அறிவு அப்படியே கீழே போயிட்டது. போராட்டத்தில் நாங்கள் களத்தில் தோல்வியடைந்தமை பிசிக்கலாக ஏற்பட்ட தோல்விகள் மட்டுமல்ல, அழிவுகள் மட்டுமல்ல, மென்டலாக, அது கருத்தியல் ரீதியாக, எண்ணத்தின் ரீதியாக, மனப்பான் ரீதியாக, பண்பாடுன்றது நாங்கள் கலை கலாச்சாரம் சொல்லி வரீங்க. மனதில் ஒரு செழிப்பான பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பண்பாட்டினுடைய செழுமை எங்கள்கிட்ட இல்லை. அதாவது தோல்வி அடைந்தவர்கள், அரசியலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கௌரவமாக அரசியல் ஒதுங்கத்தான வேணும். இது ஒரு மிக சிறிய பண்பாடு, மிக சிறிய விஷயம். வெற்றியை காட்ட முடியாதவர்கள், களத்தில் நின்று கொண்டு கூரையிலேறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானத்திலேறி வைகுந்தம் காட்ட போகிறார்கள். அதில் அவர்களுக்கு இயல்பான பண்பாடுகள். அவர்கள் அதை செய்ய தவறிய போது அவர்கள் மட்டும் குற்றவாளிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணி, தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள், தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிக்கும் மக்கள் இவ்வளவு தாங்க உண்டுதானே? இது காங்கிரசுக்கு உண்டுதானே?
காங்கிரஸ் கட்சிக்குள்ள இல்லை, முறைதானே. இங்குதானே முரண் இருக்கின்றது. சட்ட பயங்கரவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு சட்ட பயங்கரவாதம் ஒரு புறம், மற்றும் ஒரு புறம் கேள்வி கேட்பவர்கள் ஜனநாயக மறுப்பை செய்ய, அதாவது ஜனநாயக முறையில் தலைவர் தெரிவை நடத்த வேண்டும் என்று சம்பந்தன் வேண்டாம் என்ற போது கூட பிடிவாதம் இருக்கின்றார் சுமந்திரன். ஆனால் அந்த கட்சியில் இடம்பெறுகின்ற சில கருத்துக்களை விமர்சித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை கட்சி உறுப்பினர் மீது எடுக்கப்படும் என்றும் அதே சுமந்திரன் கூறுகிறார். என்றால் இது சட்ட பயங்கரவாதத்தின் வெளிப்பாடா அல்லது ஒரு பாசிசத்தின் வெளிப்பாடா அல்லது வெளிப்படையாக பேசுவோம், நீங்களும் பொடி வைத்து பேசி சுமந்திரனை காப்பாற்றுகிறீர்களா? இல்லை, நிச்சயமாக காப்பாற்ற மாட்டேன். நான் உங்களுக்கு ஹியூமன் உதாரணம், மிக கொடுமையான உதாரணம், மிக கொடூரமான உதாரணம் சொல்லியிருக்கிறேன். எதிரி அனுப்பினால் தான் ஹியூம். இந்த உதாரணத்திலிருந்து நீங்கள் அதிக பாடங்களை கற்றுக் கொள்ளுங்கள். எங்களுடைய அரசியலில் ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வளர்ந்து விட்டது. அரசியல் நாசகார சக்திகள் வளர்ந்து விட்டார்கள். அரசியல் நாசகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. பாருங்கள், ஒரு டிஎன்ஏ பல துண்டாக உடைந்தது. அங்கே ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம் வந்தது. இந்த வேண்டலிசத்துக்கு நான் ஒருவரையும் பாதுகாக்க மாட்டேன். நான் பேர்களை தவிர்த்து நான் அதிகம் கண்ணியமாக இந்த பிரச்சனைகள் கருத்தை மட்டும் முன்னெடுக்கலாம் என்று வருகிற பொழுது, இந்த கேள்வி கேட்கிற பொழுது நான் அவற்றை மறைக்கிறேன் என்ற இந்த கெட்ட பேருக்கு நான் போகவில்லை. நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் என்ற நான் பதில் சொல்லத்தான் போறேன். அதன்படி முதல் டிஎன்ஏ உடைத்ததில் முதலாவது பங்கை சுமந்திரன் வைத்தார். அது ஒரு வேண்டலிசம். அதன்படி அந்த டிஎன்ஏ இருந்து கையேந்திரகுமார் வெளியேறியது மாபெரும் தவறு. அவர் அதை உடைத்தார். நான் கையேந்திரகுமாரோடு 1.5 மணித்தியாலம் போனில் பேசினேன். வெளியேறியது தவறு என்று. அவரை நான் சந்தித்து 4.5 மணித்தியாலம் சென்னையில் பேசியிருக்கிறேன். வெளியேறியிருக்க கூடாது என்று சொன்னேன். இனிமேல் நீங்கள் ஒன்றுபட்டு செயல்படுங்கள் என்று கூறுவேன். அதன் பின்பு அவர்கள் ஊர்வலம் போனார்கள். அவங்க அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கினார்கள். அது சரியானது, அவற்றை முன்னெடுப்போம் என்று சொன்னேன். அவற்றை முன்னெடுக்குமாறு நான் கைத்தருமாறு வேண்டிக் கொண்டேன். நான் ஒன்றும் உங்களுக்கு இதுவரை காலம் ஆங்காங்கே பேசுகிறேன். உங்களுக்கு சபையில் சொல்கிறேன், சொல்ல வேண்டிய காலம் வரும்போது சொல்கிறேன். எனவே நான் கையேந்திரகுமாரை கட்டித் தழுவி, அவரும் என்னை கட்டித் தழுவி நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம், மக்கள் போராட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னேன். ஒரு கட்டத்தில் டிஎன்ஏ உடைந்து விட்டது. சரி, இனி அதை ஆக்க முடியாது. வெளியேறிவிட்டீங்க, இனி அதை ஆக்க முடியாது, இனியும் உடைக்க வேண்டாம். சரி, ஒரு தமிழ் மக்கள் பேரவைக்கூடாக ஒரு மக்கள் போராட்டத்தை நடாத்துவோம் என்று சொன்னோம். சரி, உங்களுக்கு வரலாற்றில் நாங்கள் எடுத்து வைத்த முதலாவது அடியை நீங்கள் பாருங்கள். உன்னதமான அடியை எங்கள் மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். முதல் முறை இலங்கையின் வரலாற்றில் பகிஷ்கரிப்பை யாழ்ப்பாண வாலிப காங்கிரஸ் 1931ஆம் ஆண்டு எடுத்து வைத்தது. அதான் இலங்கையின் முதலாவது தேர்தல் பகிஷ்கரிப்பு. வெற்றி தோல்வி அது பற்றிய அனாலிசிஸ் மறுபக்கம் இருக்கட்டும். மக்கள் புரட்சிக்கு தயாராக இருந்தார். அதே போல முள்ளிவாய்க்காலுக்கு பின்பு இறுக்கமான இராணுவ இரும்பு பிடிக்குள் மக்கள் போராட களத்துக்கு வந்தார். தமிழ் மக்கள் பேரவை நடத்திய அந்த ஊர்வலம் வெற்றி பெற்றது. எப்படி உழைச்சிங்க அவர்களே? அதே வழக்கு இல்லை. அப்படியே இருக்கட்டும். இதனோட தொடர்ச்சி ஒன்று சொல்லிட்டு, இந்த அடியில் இருந்துதான் அறகலைய வந்தது. தமிழர்கள் இப்படி ஆயுதத்தால் போராடியவர்கள் ஆயுத போராட்டம் தோல்வியடைந்த பின்பு தங்களுடைய உரிமைக்காக தெருவில் இறங்கி போராடுகின்ற ஒரு சக்தியை பிரம்மாண்டமான இராணுவத்துக்கு எதிராக, மக்களை கொண்டு குவித்த இராணுவத்துக்கு எதிராக போராட, அந்த இராணுவத்துக்கு முன் போராட வந்தார்கள். இதன் பின்னணியில் தான் அறகலைய கொழும்பில் தன் அரங்கத்தை உருவாக்கியது. இரண்டாவது உதாரணம். இன்னும் ஒரு உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். இலங்கையில் ஆயுத போராட்டத்தினுடைய தாயகம் தமிழ் மண் தான். 60களின் மத்தியிலும் அதை சற்று பின்னோக்கியும் தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராடினார்கள். அந்த தீண்டாமை சாதி பிரச்சனை தீரையிலே அதை தீர்க்க வேண்டிய பொறுப்புகளுக்கு பெரிதாக இருக்கு. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு என்கின்ற ஒன்று ஓரளவு கண்ணியமாக நடந்திருக்கிறது. அந்த ஆயுத போராட்டம் தான் காரணம். அந்த ஆயுத போராட்டத்தில் சண்முகதாசன் ஈடுபட்டதின் பேரால் அவர் சீரசார்பு கம்யூனிஸ்ட். அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக இருந்தவர் தான் ரோகண விஜயவீர. அவர் சொன்னார், இவன் தமிழன், தமிழருக்கு ஆயுத போராட்டத்தை நடத்துறான், சிங்களவருக்கு நடத்துறான் இல்லை, என்னை இவனை விட்டு போட்டு நாங்கள் ஏபி என்ற அமைப்பை உருவாக்கி எங்களுக்கு ராணுவ போராட்டத்தை நடத்துவோம் சொன்னேன். எனவே ரோகண விஜயவீரன் ராணுவ போராட்டத்தினுடைய கரு அடித்தளம் யாழ்ப்பாணத்தில் எழுந்த தீண்டாமைக்கு எதிராக உருவான அந்த சாதி எதிர்ப்பு ஆயுத போராட்டம் தான். அதுவும் முக்கியமான உதாரணம். எனவே நாங்கள் இந்த மண்ணில் இந்த தென்னாசியாவில் அதிகம் புரட்சிகரமான எண்ணங்களையும் சின்னங்களையும் கொண்ட மக்கள் இங்கிருந்துதான் அறகலைய கருவம் உருவானது. அறகலைய வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கேளுங்கள்,
உடைத்துக் கொண்டு போன அதற்கு ஆப்பு வைத்த முதலாவது நபராக சுமந்திரன் உண்டு. நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் நான் யாரும் பேசுறது போல சுதந்திரம் திட்ட பேச அந்த அசிங்கமானதுக்கு போக மாட்டேன். நான் கௌரவமாக கருத்தைத்தான் சொல்றேன். நான் சுதந்திரம் ஒரு வேண்டுகோள் விடுப்பேன். உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் பாவ மன்னிப்பு கேளுங்க. எங்களோட மக்களுக்காக இவ்வளவு இழப்புக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள். இவற்றுக்காக தமிழரசு கட்சியை உடைத்தது தவறு என்று சொல்லுங்கள். தியதையை உடைத்தீர்கள், இப்பொழுது தமிழரசு கட்சியை உடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஒட்டுங்கள், கேச விட்ரோ பண்ணுங்க. எந்த எதிரிக்கு எதிராக போராடுவீங்களோ அந்த எதிரியை கொண்டு போய் நீங்க வழக்க போட்டு வச்சு கட்சியை ஸ்தம்பித்து வச்சிருக்கிறீங்க. அதை அடியோட கைவிடுங்க. நீங்கள் போராட முன் வந்தால் உங்களுடைய பாவ மன்னிப்பு கோட்பாட்டின்படி, அதாவது கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு கோட்பாடு இப்படி இருக்கு: குல்ப மிய குல்ப மிய மிய குல்ப. நான் பாவி, நான் பெரும்பாவி, நான் மிக பெரும்பாவி. இந்த பாவத்துக்காக நீங்கள் ஆண்டவரிடம் வேண்டுவது போல தமிழ் மக்களிடம் வேண்டுங்கள். பாவம் செய்து விட்டோம் என்று நான் என்னை மன்னிக்கவும். இந்த உதாரணத்தை பிழையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது, என்ன அணுகுறைகள் பிழையாக எடுத்துக்கொள்ளும். அதாவது யூதாஸ் தன்னுடைய சொந்த குடும்ப நலனுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து 4 வெள்ளிக்காசு பெற்றார். அது காட்டிக் கொடுக்கும். ஆனால் அவர் நினைக்கையில கிறிஸ்துவ கொல்லுவாங்க. கிறிஸ்துவை சிறுவையில் அறிஞ்ச உடனே யூதாஸ் உக்கிரமாக எழுகிறார். இதனை யாரும் முதன்மைப்படுத்துவதில்லை. நான் ஒரு வரலாற்று மாணவன், யாரும் இதை முதன்மைப்படுத்துவதில்லை. இழந்து போய் கயபஸ், அவர்தான் யூதமத தலைவன், அவரிடம் போய் இந்த வெள்ளிக்காசை கொடுக்கிற, இந்த பிளட் மணி எனக்கு வேண்டாம். அந்த வெள்ளிக்காசை கயபஸ் வாங்க மறுத்த பொழுது யூதாஸ் கயபஸினுடைய முகத்தில் சுழட்டி எறிஞ்சிட்டு வாரேன். இதோட யூதாஸ் விடையில்லை. தான் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு தானே காரணம், அழிவுக்கு காரணம் என்று நினைத்து வந்து கயபசுடன் காசை சுழட்டி எறிந்து விட்டு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை பாவ மன்னிப்பு, இதோட பெரிய பாவ மன்னிப்பு கிறிஸ்தவத்தில் யாருமே கேட்டிருக்க முடியாது. யூதாஸ் அந்த பாவ மன்னிப்பை கேட்டவர். நான் உங்களையும் அன்பாகவும் கண்ணியமாகவும் மதிப்பாகவும் கேட்கிறேன். நான் உங்களை பேசல, நான் உங்களை தூசிப்பதின் தொழில் கேட்கிறேன். நீங்கள் கௌரவமாக உங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலை செல்லுங்கள். அதே போல தமிழரசு கட்சியில் 2ஆக பிரிந்திருக்கிறது ஸ்ரீதரன் அணி. ஸ்ரீதரன் அணிக்கு தைரியம் இருந்திருந்தால் சுதந்திரனை துரத்தி இருக்க முடியும். மார்ட்டின் ரோட்டில் ஒரு 500 பேரை கொண்டு போய் ஊர்வலம் நடத்தி இருந்தால் சுதந்திரனை துரத்தி இருக்க முடியும். ஆனால் ஸ்ரீதரன் பல குற்றச்சாட்டுக்குள்ளாகி இருக்கிறார். எனவே தமிழரசு கட்சிக்குள் நான் ஸ்ரீதரன் அந்த பாதையை நிச்சயம் ஏற்கவில்லை. நான் இருக்கும் இடத்தில் வந்து சந்தித்திருந்தேன். நான் தவறுகளை சொல்லியிருந்தேன். நான் அவரிடம் இப்ப கண்ணியமா தான் பேசுறேன். எனக்கு ஒரு ஒழிப்பு மறைப்பும் இல்லை. நேரடியாக போராட வேண்டும் என்று சொன்னேன். மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் தேசியத்தை முன்னெடுக்கிறது உங்களுக்கு நான் ஆதரவு என்று சொன்னேன். அப்போ சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இருக்கிறார், ஒரு மதிப்பு பெண்மணி, அவன் பக்கத்திலே அவரோட நான் 3-4 வருஷம் தொடர்பில் நல்ல பெண். அப்போது இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு செய்யவில்லை என்பது ஒன்று இருக்க, தமிழ் தேசியத்தை உழைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒன்று இருக்க, தமிழக கட்சிகள் உள்ளிருப்பவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் உழைக்கிறார்கள் என்ற பாரதூரமான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது சுமந்திரன் மக்களால் தூக்கெறியப்பட்ட பின்பு அவர் பதவிகளுக்கு வந்திருக்கப்படும். அவர் கட்சியினுடைய பதவிகளுக்கு அவர் வந்திருப்பது ஜனநாயக மரபுக்கு முற்றிலுமே முரணானது, முற்றிலுமே மாறானது. இதை அவர் ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ பிரித்தானியானம் என்று அவர் பாடத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் எவ்வாறு பிரதமர்கள் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டால் விலகி போறார்கள், தோல்வி ஏற்பட்டால் விலகி போறார்கள், தங்கள் அடுத்த கட்சிக்கு அந்த கட்சிக்காரன் அடுத்தவரிடம் பதவி ஒப்படைத்து விட்டு போறார்கள், அல்லது பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணி புதிதாக தேர்தல் நடத்துகிறார்கள். இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுங்கள். இதனை நான் சுதந்திரனை நோக்கி மட்டும் சொல்ல இல்லை, நான் மீண்டும் சொல்றேன், சுதந்திரனை நோக்கி கண்ணியமாகத்தான் சொல்றேன். நீங்கள் இந்த பாவத்துக்கு பொறுப்பேற்று நீங்கள் மக்களிடம் மன்னிப்பு கோரி நீங்கள் திருந்த தயார் என்றால் மக்களிடம் கீழங்கள், மக்கள் திருந்த மன்னிப்பு அளிப்பார்கள். ஒன்றை இவ்வாறு சொல்லுவேன். இந்திரா காந்தி 70களில் அவசரகால சட்டத்தின் கீழே கருச்சிதைவு செய்திருந்தார். அந்த கருச்சிதைவு இந்திய மக்களுடைய ஆத்மாவை கடுமையாக பாதித்தது. அதில் ராஜ் நாராயணன் தேர்தலில் போட்டியிட்டு இந்திரா காந்தியை தோற்கடித்தார் தொகுதியில். இதன் பின்பு இந்திரா காந்தி பொது தேர்தல் முழுமையாக தோற்கடிக்கப்பட்ட பின்பு இந்திரா காந்திக்கு ஒரு பணி சொல்லப்பட்டது. இந்து புராணங்களில் மன்னிப்பு என்று ஒன்று உண்டு. முருகனே சூரனை மன்னித்ததாக கந்த புராணம் சொல்லுவது.
என்னை எதிராக போராடுவர்களையே மன்னித்த உக்ரான வரலாறு உண்டு என்று அவருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டது. இதன் பின்பு இந்திரா காந்தி முட்டாக்கம் போட்டபடி மக்களிடம் கையை கூப்பி, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டேன் என்று மேடைக்கு கும்பிட்டால் ஒரே ஒரு பிரச்சாரமாக தான், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். மக்கள் சாரசாரியாக வாக்களித்தார்கள். 80ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்திரா காந்தி மிக பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்தார். நான் சுதந்திரனுக்கு அப்படி ஒரு உதாரணத்தை சொல்வேன். நீங்கள் மனச்சாட்சியோடு செயல்படுவீங்களா? ஸ்ரீதரனுக்கு தான் சொல்வேன், நீங்கள் ஒரு போர் நிறைந்த இரத்தம் சிந்தின பிரதேசத்தில் வாழ்ந்தவர், எப்படி உங்களுடைய நலன்களுக்காக எங்கள் மக்கள் நலன்களை நீங்கள் விற்பீங்கள்? எப்படி எங்கள் மக்கள் நலன்களுக்காக நீங்கள் உங்களை முன்னுதாரணப்படுத்த தவறுவீங்கள்? எப்படி உங்களின் தியாகங்களினால் உங்களை நிரப்புவீர்கள்? நான் ஒன்றை சொல்கிறேன். மகாத்மா காந்தி ஒரு வசனம் சொன்னார். அவருடைய சொந்த வசனம் நல்லா முதலில் இருக்கு. காந்திக்கு தான் பெயர் போல், மை லைஃப் இஸ் மை மெசேஜ், என்னுடைய வாழ்க்கை தான் நான் சொல்லும் செய்தி. அப்படி இருங்கள். உங்களோட வாழ்க்கையை, ஒருவன் யார் என்பது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒருவன் யார் என்பதை அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். இந்த மாக்கியவெளி இன்னும் அழகாக சொல்லி, மாக்கியவெளி அரசனுடைய ஆலோசகர் மந்திரியுமாக இருந்தவர். அவர் சிறைக்கு போனார், சிறையார வந்தார். அப்போது அவர் சொன்னார், நான் உண்மையானவன் என்பது சாட்சியம் நான் ஏழையாக இருக்கிறேன் என்பது. மிக கடுமையான வசனம். நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி நான் ஏழையாக இருக்கிறேன் என்பது. மாக்கியவெளியுடைய நூல்களை பற்றி படிக்காத அநேகமாக பெரிய அரசியல் தலைவர்கள் கிடையாது. கார்ல் மார்க்ஸுடைய டாஸ் கேபிட்டல் நூலினுடைய அரச கோட்பாடு மாக்கியவெளியுடைய கோட்பாடு. ஸ்டேட்டிஷன் ஆப்ரஸிவ் மிஷினரி என்ற அந்த கோட்பாடு தான் மார்க்ஸுடைய. அந்த அரசு ஒரு ஒடுக்குமுறை இயந்திரம் என்பது. ஆனா மார்க்ஸ் அவங்க தொழிலாளி ஆட்சிக்காக அந்த ஒடுக்குமுறையை பயன்படுத்துவோம் சொல்றேன். அது வேறு விஷயம். நான் அங்க போயில்லை. நான் இப்போ இந்த தத்துவ அந்த விசாரணைக்கு நான் தெரியவில்லை. அது வேறு வகுப்புகளுக்கு நான் இப்போது எந்த பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு அவ்வாறு வகுப்புகள் செய்வது உண்டு. அது லிமிட்டட் தான். என்னுடைய சக்திக்கும் என்னுடைய வருமானத்துக்கும் என்னுடைய பலத்துக்கும் பொறுத்தவாகத்தான் செய்ய முடியும். நீங்க அதை செய்ய முடியாது. சரி, எனவே இங்கு முக்கியமாக நான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழரசு கட்சியை நீங்கள் புனர்நிர்மாணம் செய்வதல்ல, தமிழ் தேசியத்தை புனர்நிர்மாணம் செய்யுங்கள். இந்த கட்சிகளை புனர்நிர்மாணம் செய்வது இலகுவான காரியமும் இல்லை. எல்லாமே எல்லாமே மாசுபடைந்துவிட்டன. ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையை காட்டுங்கள், பார்ப்போம் எவ்வளவு தூய்மை என்று. ஒருவன் யார் என்றது அவன் வாழ்க்கையில இருக்கு. எவன் வெல்லும் பக்கம் போகிறானோ அவன் மக்களின் துரோகி. நீங்க சொல்லுங்க துரோகத்தின் அர்த்தத்தில் நான் சொல்லிஇல்லை, அரசியலையும் சொல்லிஇல்லை. வளமையாக சொல்ற துரோகத்தின் அர்த்தம் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாத அது வேற விஷயம். எனவே இங்குள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், வெல்லும் பக்கம், அதாவது நீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு 15-20 வருஷம் மட்டும் எடுங்கோ, 50 வருஷத்தை எடுங்கோ, எடுத்து பாருங்கோ, அவன் காலத்து காலம் நின்று இருக்கிறான். பொய் சொல்லிடாரு, ஒருபோதும் பொய் சொல்லிடாரு. அந்த வாழ்க்கையில அவன் யார் என்று இருக்கும். வெல்லும் பக்கம் போறானா, கொள்கையின் பக்கம் நிற்கிறானா, வாழ்வின் சரியான பக்கம் நிற்கிறானா இருக்கும் வாழ்க்கையில. எனவே ஒருவன் யார் என்பது அவனுடைய வாழ்க்கையில இருக்கு. இப்போது நான் சொல்லக்கூடிய விடயம் தான், எல்லோரும் நீங்கள் விசுவாசம் என்றால் இந்த கட்சி அரசியலையும் கடந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பேரவையை உருவாக்குங்கள். அங்கே ஒரு கொள்கையும் வேண்டாம். உங்களுக்கு மக்களை ஒருங்கிணைக்கின்றது என்கின்ற ஒரு கொள்கை மட்டும் இருக்கட்டும். அது கங்காரா புலம்புவீர்கள். அந்த சமஸ்தி கோரிக்கை ஒரு நாடு, 2 நாடு, 3 நாடு, 4 நாடு, அது இல்லாமல் உங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை தமிழ் மக்களுடைய யூனிட்டி, சொலிடாரிட்டி, தமிழ் நேஷனல் ஃப்ரண்ட் ஒன்றை உருவாக்குறதுக்கான ஒரு பாதை. அது மட்டும் போதும். எனவே எல்லோரும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு பேரவையை உருவாக்குங்கள். அந்த பேரவை தனக்கு பின்பு ஒரு செயற்குழுவை உருவாக்கி கொள்கையை வகுக்கட்டும். அது உள்நாடு வெளிநாட்டில் பிரச்சனையை கையாளட்டும். அந்த சக்தி எங்களிடம் உண்டு. நாங்கள் நீண்ட பாரம்பரியத்தை கொண்டவர்கள், அதை செய்யும். இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விடயம் என்றால், புத்திமான்களே, இந்த அழிவுக்கு நாங்கள் எல்லோரும், நீங்கள் எல்லோரும், இந்த மக்களும் எல்லோரும் காரணம். எனவே எல்லோரும் புத்திபூர்வமாக முதலாக புத்திமான்கள் எழுங்கள். தமிழ் மக்களின் விடுதலைக்கான புத்திபூர்வமான திட்டங்களை முன்வையுங்கள். சேர்பூசும் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள். இப்படி மனமுட்டி அடிக்கும் கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள். தெளிவான கொள்கையின் கீழ் தமிழ் மக்களை ஒருங்கிணையுங்கள். பதவி பட்டங்களை ஒன்று பார்லிமெண்ட் போய் ஒன்றும் செய்ய முடியாது. பாராளுமன்றத்துக்கு போற அரசியலே கிடையாது. அது பாராளுமன்றத்துக்கு போவது என்பது காணப்படுகின்ற இன ஒடுக்குமுறை அரசியல் ஜாப்பை நடைமுறைப்படுத்தும் செயலை தவிர வேறொன்று இல்லை. தேர்தலை நிலுங்கோ, உங்களுக்கு மக்கள் ஆதரவு கண்டதை காட்டுறதுக்கு மட்டும்தான். இந்த தேர்தல் காணப்படுகின்ற இந்த சிஸ்டத்தை
தாராளமாக சாதகமாக பயன்படுத்த முடியும். நாங்கள் கான்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ்ல நாங்கள் மிகவும் பின்னுக்கு நிற்கிறோம். நாங்கள் சட்டத்தில் முன்னுக்கு நிற்கிறோம். சட்டம் பேசுவோம், ஆனா கான்ஸ்டிடியூஷனல் அனாலிசிஸ் நல்லா பின்னுக்கு நிற்கிறோம். கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சுக்கு நாங்கள் ரிஃபார்முக்கு அல்லது கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு மூலைகளுக்கு வேணும். சட்டத்தை சுயநலத்துக்காக தானே பாவிக்கின்றது தமிழ் ஓம் 100%. நாங்கள் ஒன்றையும் மறக்க இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் ஒன்றையுமே நான் மறக்க இல்லை. ஆனா உங்களுடைய முழு கருத்துக்களுக்கும் அப்படியே பதில் சொல்றதுக்கு நேரம் அவகாசம் போதாது. நீங்க சொன்னது கூட நான் முற்றிலும் உடன்படுறேன். அவ்வளவு அதுல எந்த சந்தேகம் இல்லை. 2 விஷயத்தை எடுங்கள். ஒரு வெளியுறவு கொள்கையை வகுங்கள். யாராவது நான் வெளியுறவு கொள்கை வகுக்க நான் தயார், ஆனால் ஒத்துழைப்பீர்களா இதையை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் யாராவது வகுத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விமர்சனம் செய்கிறேன், அதுக்கு நான் அசஸ் பண்றேன், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இறுதியாக நீங்கள் வகுக்காவிட்டால் என்ன, உரிய காலத்தில் நான் ஒரு வெளியுறவு கொள்கையை எங்கள் மக்களுக்கு முன்வைப்பேன். நான் 3 கட்டங்களில் வெளியுறவு கொள்கையை முன்வைத்தவன் போராட்டத்தில், உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாக ஒரு கட்டம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டது, ஒரு கட்டம் முழுக்க செயல்படுத்தப்படவில்லை, ஒரு கட்டம் அரையும் குறையுமாக செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் என் கருத்துலகில் நான் வெளியுறவு கொள்கை சம்பந்தமாக ஒரு பிசகிலும் ஒரு பிறவிலும் இல்லை, இன்று வரைக்கும் ஒருபோதுமே இல்லை. இனிமேலும் அறிவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர், விடுதலைக்கு மட்டுமே நான் சொந்தக்காரன். எந்த அடிமைத்தனத்திற்கும் என் வாழ்வும் வரலாறும் ஒருபோதும் இடம் கொடுக்காது. இந்த பின்னணியில் தமிழ் தேசியத்தை கட்டி வளர்க்க எவர் எடுகிறீர்களோ நீங்கள் வரலாற்றை நாயகராக மாறுவீர்கள். நீங்க சொன்னபடி சட்ட பயங்கரவாதமும் சட்டத்தை தன் சீரழத்துக்கு பயன்படுத்துகிறோம் எவனுமோ அவன் தன்னையும் புதைத்து தன் சந்ததியையும் புதைத்து சந்ததியின் சந்ததியையும் புதைப்பவனாகவே இருப்பான். ஆனால் விடுதலைக்காக இவன் தன்னை உண்மையான அர்த்தத்தில் நடைமுறை சார்ந்திருக்க வேண்டும். விடுதலையை பற்றி நீங்கள் ஆகா ஓஹோ என்று கானடாவை பேசி ஒரு பிரியோசனம். விடுதலைக்கு சாத்தியமான அறிவியல் பார்வை வேணும், சாத்தியமான வழி வேணும். எனவே உள்நாட்டில் ஒருங்கிணைப்பு, வெளிநாட்டில் நடைமுறை சாத்தியமான ஒரு சர்வதேச கொள்கை, அந்த கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த ஒரு செயற்குழு, அதை கொண்டு செயற்படுத்துவோம். சில ஆண்டுகளில் நாங்கள் அபரிமிதமான வளர்ச்சி அடைய முடியும். எனவே இப்பொழுது தமிழ் தேசியத்தை கட்டி வளர்க்க ஒரு புதிய சிந்தனை வேண்டும், ஒரு புதிய கொள்கை வகுப்பு வேண்டும், ஒரு புதிய அணிவகுப்பு வேண்டும், உள்ளும் புறமும் ஒருங்கிணைப்பு வேண்டும். இவற்றை செய்ய யார் தயார்? நான் ஒரு உதிரி அறிவியல் பணியை மட்டும் மிக சுருக்கமாக மிக குறுகிய வட்டத்தில் செய்பவர். நான் ஒரு அரசியல்வாதியே கிடையாது, ஆனால் அரசியல் அறிவியலாக கூட்டவர். அதுக்காக நான் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது. நன்றாக செயல்படுகிறார். நான் ஹைதராபாத்துடன் செயல்படுவோம் என்று சொன்னான், உங்களுக்கு ஒத்துழைப்பேன் என்று சொன்னான். இல்லை, யாரோட ஒத்துழைக்கிறது? யாரோட ஒத்துழைக்கிறது? இதே போல விக்னேஸ்வரோட ஓம் என்று சொன்னான், செய்வோம் என்று சொல்லி கேட்டான். அவரிடம் இடையிலே வழிதோறி போயிட்டார். எனக்கு அதுக்கு பிறகு நான் ஒன்றும் செய்ய முடியல. நான் ஒரு தடவை சொல்ல பாடல்களை வகுக்கிறது பற்றிய பிரச்சனையை பற்றி தான் பேசுவேன். இனிமேலும் எங்களை இப்போது இருக்கிறவர்களை வைத்துக் கொண்டு வகுக்கிறது கடினமான காரியம். ஆனால் அவர்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு மாசுபடாதவர்களை தலைமைத்துவத்துக்கு விட்டு அவர்கள் பின்னால் நின்றார்களாக இருந்தால் அது அவர்கள் செய்ய ஒரு நல்ல காரியம். தோல்வி அடைந்தவர்களே பின்போங்க, விலகி செல்லுங்கள். உங்களுடைய மனச்சாட்சிக்கு பொருத்தமாக நடவங்கள் என்று சொல்ல நான் ஒரு போதகர் கிடையாது, நான் ஒரு சமயவாதி கிடையாது. நான் உங்களை போதித்து உங்களை திருத்தலாம் என்றும் சொல்ல வரவில்லை. போதிக்கத்தான் முடிக்கிறேன். இது மக்களை சென்றடையட்டும். நான் சொல்ல ஒன்றிலும் நியாயத்தையும் உண்மையையும் அறிவிந்தவர் ஒரு இதுவும் கிடையாது. மக்களின் விடுதலையை தவிர ஒன்றும் கிடையாது. அறகுறைகளாக யாரும் கேட்டுவிட்டு மரமுட்டி கலாச்சாரத்தை கொண்டிருந்தால் பதிலளிக்க போறவனும் கிடையாது. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்வேன். ஒரு அரபிய பழமொழி இருக்கிறது, let the dogs bark and the camels travel. நாய்கள் குரைக்கட்டும், ஒட்டகங்கள் தங்கள் பயணத்தை தொடரட்டும். புத்திமான்களே, ஞானிகளே, அறிஞர்களே, நீங்கள் அப்படி செய்யுங்கள். உங்களை பற்றி யார் கல்லறிந்தாலும் அதை உதாசீனம் செய்துவிட்டு உன்னதமான உங்கள் பாதையில் பயணம் செய்யுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பணி. இந்த கன்ஸ்பிரசி தியரி 100% எங்களிடம் செயல்படுகிறது. ஆனால் பெரிதாக கல்வி கற்றவர்கள், புத்திமான்கள், வளர்ச்சி அடைந்த மத்திய வர்க்கத்தை கொண்டவர்கள் என்று சொல்கின்ற எங்களுக்கு இந்த கன்ஸ்பிரசி எங்களை ஆட்டி படைப்பது அவமானமானதுதான். இவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும். எனவே நாம் முதலாவதாக கூறுவது, அறிஞர்களே, மத தலைவர்களே, புத்திமான்களே, நற்குணமுள்ள குடிமக்களே, கொள்கை பெற்றுள்ளவர்களே, நீங்கள் அதிகாரத்தை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைவர்களின் தவறுகளுக்கு எதிராக நீங்கள் வெளியில் வீதிகளில் வாருங்கள்.
செயற்படுங்கள். நீங்கள் டெமோக்ராட்டிக்காகவே செய்யணும். உங்களோட ஒருதலை குண்டூசியக்குள்ள தூக்க சொல்லி நான் சொல்லி இல்லை. நான் அப்படி தூக்குறதுக்கு நான் சொல்லுவதற்கு தயாராகவும் இல்லை. நாங்கள் மக்கள் விடுதலைக்கான பாதை இன்னொருமான வழியில் உண்டு. விடுதலை சாத்தியம். சரி, எனவே உங்களோட கன்ஸ்பிரசி தியரியை நீங்கள் நன்றாக வளர்த்தெடுங்கள். ஆனா எல்லாவற்றிலும் அந்த கன்ஸ்பிரசி இருக்கு. அதன் தப்போதற்கும் ஒரு வழிமுறை வேண்டும். அவற்றை பற்றி பேசுவதற்கு இன்றைய இடம் உங்களுக்கு கேள்வி நேரம் போதுமானதில்லை. நிச்சயமாக தொடர்ச்சியாக வருகின்ற வாரமும் இதனை எவ்வாறு தமிழ் சமூகங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்ல முடியும், சதி கோட்பாடுகளை முறியடிக்கின்ற முக்கிய பங்குகளை எப்படி தமிழ் மக்கள் கையாள முடியும் என்கின்ற மிக முக்கியமான பகுதியை அடுத்த வாரம் பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் இன்று மிகவும் உணர்வுபூர்வமான தமிழ் தேசிய இனம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வதற்கும் கட்டமைத்துக் கொள்வதற்கும் தேவையான சதி கோட்பாடுகளை முறியடிப்பதற்கு உரிய காரணிகளையும், சதி கோட்பாடுகளோடு பின்னப்பட்டிருக்கின்றவர்கள் அதிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற முடியும், ஒரு இனத்துக்கு எவ்வாறான வகையில் அவர்கள் பாவ மன்னிப்பு கோர முடியும் என்கின்ற மிக முக்கியமான அறிவார்ந்த உளவியல் ரீதியான சமய ரீதியான மற்றும் பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.